வெளித்துளியின் வணக்கங்கள். இன்னைக்கு ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க, எஜுகேஷன் தொடர்பாக பேசுறீங்களா சார்? ஸோ இந்த ஆர்டிஇ கல்வி உரிமை சட்டம் 25% இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஆர்டிஇ தொடர்பான ஒரு தெளிவான ஒரு விடயத்தை சொல்லுங்க சார். ஏன்னா அது என்ன, அதை பற்றிய பலருக்கும் பல புரிதல் இல்லாமல் இருக்குது. அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா எப்படியாக பீஸு கட்டுறதுல இருக்கக்கூடியது, பலரும் பீஸு ஆர்டியில் சேர்ந்தாலும் பீஸு கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது எந்தெந்த இதுக்கு பீஸ் கட்டலாம், எதுக்கு கட்டக்கூடாத விடயங்கள் என்ன, ஸோ கட்டாயம் பீஸும் கட்ட வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுமா, 25%ங்கிறது பீஸில் தான் 25%, இல்லை மாணவர் சேர்க்கையில் 25%, இப்படியான ஒரு குழப்பம் சிலருக்கு இருக்கத்தான் செய்யுது. ஆனால் இது பற்றிய ஒரு தெளிவு கண்டிப்பாக வேண்டும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் 86வது பொது திருத்தத்தின்படி கல்வி என்பது இப்ப வாழ்வுரிமையின் ஆர்டிக்கல் 21A ஒரு பகுதியாக்கப்பட்டது, ரைட்டுங்களா? இதுல சட்டத்தின் நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 2009ல இயற்றப்பட்ட இந்த சட்டம் சமூக பாகுபாட்டை நீக்கி வசதியுள்ள குழந்தைகளும் ஏழை குழந்தைகளும் ஒரே வகுப்பறையில சமமாக அமர்ந்து படிக்க வேண்டும் அப்படிங்கிறத கொண்டதுதான் இந்த ஆர்டிஏ ஆக்ட்ங்கிறது, ரைட்டுங்களா? தமிழக அரசு பாத்தீங்கன்னா 2011ஆம் ஆண்டு வெளியிட்ட அரசாணையின் படி பாத்தீங்கன்னா 116 படி இச்சட்டம் முறையா செயல்படுத்தப்பட்டு வருது. இதுல அனைத்து தனியார் சுயநீதி பள்ளிகளும் இதுல அடங்கக்கூடியதுதான். ஸோ அவர்களும் இந்த ஆர்டி ஆக்டுக்குள்ள வந்துடுறாங்க. அதுல யாரும் வரமாட்டாங்கன்னா மைனாரிட்டி ஸ்கூல், அதாவது சிறுபான்மையினர் பள்ளி இருக்கு இல்லையா, அவர்கள் அந்த சிறுபான்மையினர் பள்ளிங்கிற அந்தஸ்து பெற்ற மைனாரிட்டி ஸ்கூல் இருக்காங்க இல்லையா, அவர்கள் இந்த ஆர்டி ஆக்டுக்குள்ள வரமாட்டாங்க. அது தவிர்த்த தனியார் சுயநீதி பள்ளிகளும் இந்த ஆர்டி ஆக்டுக்குள்ள வந்துருவாங்க. இப்ப எல்கேஜி தான் அந்த பள்ளியில ஸ்டார்டிங் கிளாஸ்னா எல்கேஜில அட்மிஷன் போடணும். அது எல்கேஜி யூகேஜில ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து அந்த ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல அந்த ஆர்டி ஆக்ட் வரும், ரைட்டுங்களா? எல்கேஜில இப்ப 200 பேர் அட்மிஷன் போடலாம், 200 இடங்கள் இருக்குன்னா அதுல 50 இடங்கள் கண்டிப்பா இந்த ஆர்டிஏ மாணவர்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும். அப்ப 200ல 25%னா எவ்வளவு? 50 இடங்கள் இருக்கு இல்லையா? இந்த 50 இடங்கள் இலவச கல்வி கட்டாய கல்வி உரிமை சட்டத்துல அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுதான். சரி, இதுல நீங்க கவனிக்கக்கூடிய என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன், இந்த வார்த்தை புரியுது இல்லைங்களா? இப்ப இதுல ஃப்ரீ அப்படிங்கிறது இது அரசாங்கத்தை பொறுத்தது இல்ல, மாணவரை பொறுத்து மாணவருக்கு அது 100% இலவசம். இதுதான் அந்த ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன்ங்கிறதோடைய முக்கியமான சாராம்சம். இது புரியுதுங்க இல்லையா? ஸோ இது புரிந்தாலே ஏன் அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா உங்க குழந்தைக்கான அந்த வாய்ப்பை தேடும் போது நீங்க சேர்த்திருக்கக்கூடிய பள்ளிகள்ல உங்களுக்கான எந்த மாதிரியான நெருக்கடி கொடுக்குறாங்கிற போது நீங்க கேள்வி கேட்பதற்கு, உங்கள் உரிமையை நீங்க பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு அமையும். அதுக்காக தான் நான் விளக்கமா சொல்றேன். இப்ப அரசாங்கம் பாத்தீங்கன்னா ரீஇம்போர்ஸ்மெண்ட், அதாவது குறிப்பிட்ட உச்சவரமை அவங்க வச்சிருக்கிறாங்க. இப்ப பள்ளி கட்டணம் 25,000 வச்சுக்கோங்க. எல்கேஜில 25,000, அதாவது எல்கேஜினா அந்த எல்கேஜி மாணவர்கள் யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் 8th வரைக்கும் உள்ள அந்த பள்ளி கட்டணத்தை வச்சுக்கோங்க. நீங்க எந்த கிளாஸா வேணாலும் எடுத்துக்கோங்க. இப்ப 25,000 பள்ளி கட்டணம்னா இப்ப அரசு ஒரு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அதுல உச்சவரம்பு ஒரு 12,000 அரசு உச்சவரம்பு வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுல என்ன பார்ப்பாங்கன்னா, இப்ப அரசு ஒரு ஷெட்யூல் போட்டிருப்பாங்க, காமன் ஷெட்யூல், பள்ளிக்குன்னு ஒரு கல்வி கட்டணம் இருக்கும். இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கறதுல எது குறைவான கட்டணமோ அந்த கட்டணம், ஸோ அதைத்தான் என்னன்னா அரசு அந்த மாணவருக்காக செலுத்தக்கூடிய கட்டணம், ரைட்டுங்களா? சரி, இப்படி செலுத்தக்கூடியதுல இப்ப 25,000 ஒரு மாணவருக்கு பீஸ் அப்படின்னா இதுல 12,000 தான் நிர்ணயம் செய்யப்பட்டதுன்னா இப்ப 12,000 அந்த மாணவருக்காக அரசு கொடுத்துருது. மிச்சம் 13,000 மாணவர்கிட்ட அந்த பள்ளி நிர்வாகம் வசூலிக்கலாமா? இந்த கேள்விகள் இருக்கு இல்லையா? சோ இதுலதான் பாத்தீங்கன்னா, இதுலதான் நீங்க விழித்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம். ஏன்னா அந்த 13,000 நீங்க கட்ட வேண்டியதில்லை, மாணவர்கள் கட்ட வேண்டியதில்லை. யாரு அதை பொறுப்பேற்றுக்கணும்? அந்த பள்ளி நிர்வாகம் தான் பொறுப்பேற்றுக்கணும். அப்போ நல்லா பாருங்க, 25,000 நிர்ணய குழு நிர்ணயிச்சிருக்குது, 12,000 தான் அந்த பள்ளிக்கான கட்டணம் அப்படின்னா அந்த 12,000 செலுத்திடுறாங்க இல்லையா? அப்ப எதுவுமே கட்ட வேண்டியது இல்லை. ஆனா இது அப்படியே இந்த 12,000 நிர்ணய குழு 25,000 பள்ளி கட்டணம், இதுல 12,000 கொடுத்துறாங்க, மிச்சம் 13,000 அந்த பள்ளி நிர்வாகம் பொறுப்பேற்றுக்கணும். அப்ப இதை யார்கிட்டையும் வசூல் பண்ணக்கூடாது, மாணவர்களிடத்துல வசூல் பண்ணக்கூடாது. 12,000 அரசு பொறுப்பேற்றுக்கிறது, 13,000 பள்ளி நிர்வாகம் பொறுப்பேற்றுக்கிறது. இது ஒரு சாம்பிளுக்காக சொல்றேன். அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு வேரியேஷன் அது பள்ளியை பொறுத்து மாறுபடும், ரைட்டுங்களா? ஸோ ஒரு சில பள்ளிகளோட கட்டமைப்பை பொறுத்து அவர்கள் எவ்வளவு
பீஸ் நிர்ணயம் செய்து பீஸ் கமிட்டியிலிருந்து வாங்கியிருக்காங்களோ அதனை பொறுத்து மாறக்கூடியது இருக்குது. ஸோ அதுல அரசு பொதுவாக நிர்ணயிக்கப்பட்டதுல அதுலேயும் குறைந்த கட்டணம் வசூலிக்கக்கூடிய பள்ளிகளும் இருக்கத்தான் செய்யுது. ரைட்டுங்களா? ஸோ இதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஆர்டி சட்டத்தின்படி 12(2) படி தனியார் பள்ளிகள் மாணவரிடமிருந்து எந்த கூடுதல் கட்டணத்தையும் வசூலிக்க கூடாது. மீறினால் அந்த பள்ளியின் அங்கீகாரம் ரத்து செய்யப்படலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்ப பாத்துக்கங்க, பள்ளிக்கென்று ஒரு கல்வி கட்டணம் இருக்கும் இல்லையா, அந்த கல்வி கட்டணம் இவ்வளவுதான் இருக்குன்னா அதை வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது, மாணவரிடத்துல வந்துட்டு இல்ல எங்களுக்கு அரசு இவ்வளவுதான் கொடுக்குது, இந்த பணத்தை வந்துட்டு நீங்க தான் கட்டணம்னு கட்டாயப்படுத்தி அவங்கள்ட்ட கட்டாயப்படுத்தின அவங்கள்ட்ட வந்துட்டு அதை வாங்க கூடாது. ஃப்ரீனா ஃப்ரீ தான். ஸோ அவங்கள்ட்ட எந்த வகையிலையும் அதற்கான பணத்தை வசூல் பண்ணக்கூடாது. அப்படி வசூல் பண்ணுனா அந்த பள்ளியின் அங்கீகாரத்தை கூட ரத்து செய்யறதுக்கு இந்த ஆர்டிஐ சட்டத்தின் பிரிவு 12(2) படி வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான். ரைட்டுங்களா? இதுல வந்துட்டு இணைகிறதுனா 1 கிலோமீட்டர் சுற்றளவுல தான் இது சேர்க்கணும் அப்படிங்கிற விதி இருக்கு. அதாவது இப்போ குழந்தை வந்துட்டு வெகு தூர பயணம்ங்கிறது அதை தவிர்க்கணும் அப்படிங்கிற அந்த 1 கிலோமீட்டர். ஸோ இப்ப சொல்ல போனா இப்போ எல்கேஜி குழந்தை, ஒரு 3 வயசு 4 வயசு குழந்தைங்க, அவனுக்கு என்ன தெரியும்? அவனை காலையில வெள்ளனத்திலே எழுப்பி விட்டு எந்திரிக்கும் தெரியாது, அவன் அப்படியே சோர்ந்து என்னமான அழுதுகிட்டு போயிட்டு அவனை அந்த நேரத்துல போட்டு பல்ல போட்டு, அவன் விளக்க மாட்டான், பல்லு விளக்குவானா போட்டு கரன்னு பல்ல போட்டு அவளே விளக்கி அவனை குளிப்பாட்டி எதையா பண்ணி ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு காலையிலேயே டிஃபன் பாக்ஸை கட்டி வேன்ல வந்துட்டு 7 மணிக்கெல்லாம் வேன்ல ஏற்றி விட்டுருவாங்க. எத்தனை மணிக்கு ஸ்கூலு? 9:30 ஸ்கூல் டயத்துக்கு 7 மணிக்கெல்லாம் வேன்ல ஏற்றி விட்டு அவன் அந்த வேன்ல போவையிலே தூங்கிடுவான். அங்கே ஸ்கூலுக்கு போனா அவன் எப்படி படிப்பான்? தூக்கம் தானே வரேன். ஸோ இங்கே என்ன பண்ணுவாங்க, எதையாவது ஒன்று ஊட்டி திணிச்சு விட்டு அனுப்பி விட்டுருவாங்க. 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தாண்டி வேன்ல ஏற்றி விட்டுருவாங்க. அந்த குழந்தையோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. திரும்பி வரும்போது எப்படி இருக்காங்க? 6 மணி 7 மணிக்கு வீட்டில் கொண்டாந்து இறக்கி விடுவாங்க. ஸோ அவன் அந்த வயசுக்கு அவனுடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஸோ இதை காரணம் காட்டி, அதாவது ஒன்னும் வேன்ல அனுப்புவாங்க, இல்ல ஹோட்டல் அனுப்புவாங்க, இல்லைன்னா பேரண்ட்ஸ் கொண்டு போய் விடுவாங்க. ஆனா தூரமா இருந்துச்சுன்னா அந்த வேனையோ இல்ல ஆட்டோவையோ மிஸ் பண்ணிட்டா அப்ப பேரண்ட் சிரமப்படக்கூடிய ஒரு சிக்கல் இருக்கு இல்லையா? அப்ப அந்த 1 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய பள்ளியில தான் சேர்க்கணும் அப்படிங்கிறது. ஒரு வேலை இதுலயே ஒரு ரிலாக்ஸேஷன். அந்த 1 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல இருந்து எந்த பள்ளியுமே இல்லையங்க, நாங்க என்னங்க பண்றது அப்படிங்கிற ஒரு இடம் வருது இல்லையா? அந்த மாதிரி சூழ்நிலை தான் நீங்க அந்த 2 கிலோமீட்டர் அடுத்த 1 கிலோமீட்டர் அதுக்கு அடுத்து எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. சோ 2 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல எந்த பள்ளி இருக்குதோ அந்த பள்ளியில நீங்க ஆர்டிஐக்கான அட்மிஷன் போடலாம் அப்படிங்கிறது. அப்போ இந்த 1 கிலோமீட்டர் இப்படியாக அதுலயும் பள்ளிகளே இல்லாத போது அடுத்த 1 கிலோமீட்டர் இதுதான். ரைட்டுங்களா? அப்ப 2 கிலோமீட்டர் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்களேன். இந்த விண்ணப்பம் செய்யும் போது நீங்க சந்திக்கக்கூடிய சவால்கள் என்னன்னா, ஆவண சிக்கல்கள் சொல்லுவாங்க. அதாவது இப்ப வருமான சான்று இருக்கு இல்லையா, இது வந்துட்டு ஆன்லைன்லயே வந்துட்டு பெறப்பட்ட, அதாவது இ சேவையில வந்துட்டு பதிஞ்சு அதன் மூலியமா பெறப்பட, இப்ப எல்லாமே ஆன்லைன் பேஸ் தான். ரைட்டுங்களா? இப்ப பழைய மெத்தெல்லாம் வந்துட்டு கைப்படை எழுதி கையெழுத்து வாங்கி கொடுக்கறதா இப்ப இல்ல, அந்த அட்டை பேஸ்லாம் இப்ப இல்ல. அப்படி இந்த வருமான சான்று இந்த ஜாதி சான்றோ வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த பழைய சான்றிதெல்லாம் இல்ல, அந்த ஆன்லைன்ல பதிவிறக்கம் செய்யப்பட்ட அந்த சான்று. அப்ப வருமான சான்று அந்தந்த வருடத்திற்கு உட்பட்ட சான்றா இருக்கணும். நீங்க விண்ணப்பிக்கும் போது அந்த வருமான சான்று அந்த காலத்திற்கு உட்பட்டதா இருக்கணும், காலாவதியான சான்றா இருக்கக்கூடாது. ரைட்டுங்களா? அந்த 1 வருடத்துக்கு தான் வருமான சான்று செல்லும். ரைட்டுங்களா? இந்த இருப்பிட சான்று இதை பொறுத்த வரைக்கும் இப்ப ஆதார் கார்டில் உள்ள முகவரியும் நீங்க விண்ணப்பிக்கக்கூடிய முகவரியும் ஒன்றாக இருக்கணும். ரைட்டுங்களா? ரெண்டுமே ஈக்குவலா இருக்கணும். ரைட்டுங்களா? நீங்க தவறான தகவல் கொடுத்து வருமானத்தை மறைச்சு நீங்க விண்ணப்பிச்சிருந்தீங்க வச்சுங்களேன், பின்னால வந்துட்டு அதை கண்டறிஞ்சாங்கன்னா மாணவர் சேர்க்கையை வந்து ரத்து செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதான். சோ அப்ப நீங்க சரியான தகவலை கொடுக்கணும் அப்படிங்கிறது. இதெல்லாம் ஓகே. இதுல பள்ளிகள் செய்யக்கூடிய சில தந்திர செயல்கள்லாம் இருக்குது. என்னன்னா, இதுதான் நீங்க தெரிஞ்சுக்க கூடியது. புத்தகங்களுக்கு மட்டும் நீங்க பணம் கட்டுங்க, ஏன்னா நாங்க புத்தகங்கள்லாம் வந்துட்டு விலை கொடுத்து தானே வாங்குறோம், அதனால நீங்க புத்தக பணம் கண்டிப்பா கட்டணும் அப்படிங்கிறது. அப்புறம் சீருடைக்கு மட்டும் நீங்க பணம் கட்டுங்க, ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு நாங்க ரெடி பண்ணி தர்றோம் அப்படிங்கிறது. சோ இப்படியாக வந்துட்டு புத்தகத்துக்கு சீருடைக்குன்னு சொல்லலாம் பணம் கட்டணும்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த ஆர்டிஐ சட்டத்தின் கீழே வந்துட்டு சீருடை பாட புத்தகங்களும் வந்துட்டு இலவசமே அப்படிங்கிறதா இந்த சட்டம் சொல்லக்கூடியது. ரைட்டுங்களா? அப்ப சீருடைக்கோ பாட புத்தகத்திற்கோ வந்துட்டு அவங்க என்ன பண்ண முடியாது, ஆர்டிஐ மாணவர்கிட்ட வந்துட்டு பணம் கேட்கக்கூடாது. ரைட்டுங்களா? இதுல இன்னொரு விடயம்,
தனியார் பள்ளியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கு ஓகே, நாங்க எக்ஸ்ட்ராலாம் புக்கு நோட்லாம் கொடுக்குறோமே அதெல்லாம் என்ன கணக்குல சேரும் அப்படின்லாம் சொல்லக்கூடியது இருக்குது. இப்ப இதனால வந்துட்டு ஆர்டிஐ மாணவர்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா தனியா அமர வைக்க கூடாது. ஏன்னா அதுக்குள்ள சில இது பண்ணுவாங்க. இப்ப 50 மாணவர்கள் 200 பேருக்கு அட்மிஷன்னா அவர்களுக்கு மட்டும் தனி கிளாஸ் அப்படிலாம் இருக்கக்கூடாது. அந்த பாகுபாடே இருக்கக்கூடாது. அவர்கள் வந்துட்டு எல்லா மாணவர்களும் சேர்த்துதான் அவர்கள் இருக்கணும் அப்படிங்கிறதான். நீங்க அட்டெண்டன்ஸே நீங்க வெரிஃபிகேஷன் வரும்போது பாருங்களேன், அதுல வந்து எல்லா மாணவர்களுடைய அந்த அட்டெண்டன்ஸ்ல பேர் இருக்குதா இல்ல தனியா அதுக்குன்னு அட்டெண்டன்ஸ் பிரிச்சு வச்சிருக்காங்களா அப்படிலாம் செக் பண்ணுவாங்க. ரைட்டுங்களா? சோ அப்படியாக இருக்கக்கூடாது. அப்ப அனைத்து மாணவர்களும் அமர வைக்கக்கூடிய ஒரு சூழல் தான் அவருக்கு இருக்கணும். தனியாக வந்துட்டு அமர வைக்கப்படுறதோ அவர்கள் கூடுதல் வகுப்புகள் வந்துட்டு மறுக்கப்படுறதோ இதெல்லாம் வந்துட்டு சட்டப்படி குற்றம் அப்படிங்கிறது தான். அதே போல மாணவர் அடிப்பது, அப்புறம் தேர்வுல வந்துட்டு பெயில் ஆக்குறது, மார்க் குறைச்சு போடுறது இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதான். ஸோ 8ஆம் வகுப்பு வரைக்கும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் மூலமா வந்துட்டு பெயிலுங்கிறதே இல்லை, அவர்கள் வந்துட்டு கட்டாய தேர்ச்சிங்கிறது தான். ஸோ அதனால பெயில் ஆக்க முடியாது. பட் வந்து என்னன்னா இந்த மாதிரியான அவர்களுக்கான, ஏன்னா அவர்களே டிசி வாங்கிட்டு போற மாதிரிலாம் சூழலை உருவாக்க கூடாது அப்படிங்கிறது தான் இந்த சட்டத்தோட இது. அப்படி ஏதாவது அந்த பள்ளியில ஆர்டிஐல சேர்ந்த மாணவர்களுக்கு வந்துட்டு குடைச்சல் இருக்கு அப்படின்னா அதை வந்துட்டு யாரிடம் வந்துட்டு புகார் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாவட்ட கல்வி அலுவலர் இருக்காங்களே, டிஓ இருக்காங்களே, அவங்கள்ட்டயோ அல்லது முதன்மை கல்வி அலுவலரிடமோ வந்துட்டு நீங்க புகார் செய்யலாம். ரைட்டுங்களா? சோ இப்ப தனியார் பள்ளிக்குன்னு ஒரு டிஓ இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட நீங்க புகார் செய்யலாம். அப்படி இல்லைன்னா முதன்மை கல்வி அலுவலர்கிட்ட நீங்க நேரடியா புகார் செய்யலாம். இவர்களிடத்தில் சொல்லி நீங்க எந்த நடவடிக்கை எடுக்கலாம், நீங்க மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்துட்டு புகார் தெரிவிக்கலாம். ரைட்டுங்களா? அப்படியே இல்லைன்னா மாநில குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் TNSCPCR அப்படிங்கிறது, ஸோ அவர்களிடம் நீங்க ஆன்லைன்லயே வந்துட்டு புகார் அளிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதன்படி பாத்தீங்கன்னா உதவி எண் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? இந்த ஸ்கிரீன்ல பாக்குறீங்க இல்லையா, 14417 இந்த நம்பருக்கு நீங்க வந்துட்டு புகார் தெரிவிக்க நீங்க பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதா. ரைட்டுங்களா? 14417. ரைட்டுங்களா? ஸோ அப்ப நீங்க கொடுக்கக்கூடிய புகாருக்கான சரியான ஆதாரங்கள் வேணும். எதா இருந்தாலும் இப்ப உங்கள்ட்ட அதிகமான பீஸ் வாங்குறாங்களா, அதற்கு வந்துட்டு என்ன பண்ணுங்க, ரசீது இருக்கு, அந்த ஒரிஜினல் ரசீதை போட்டு வாங்குங்க. ரைட்டுங்களா? அதே போல உங்க குழந்தைகளை வந்துட்டு தனியா பிரிச்சு வைக்கிறாங்களா, சோ அதற்கு ஆதாரங்கள் இன்னைக்குதான் எல்லாமே மொபைல் இருக்க கையில, அதற்கு ஆதாரங்கள் எடுத்துக்கலாம். சோ இப்படி எல்லாவற்றுக்குமே ஆதாரங்களை சேகரித்து நீங்க வச்சுக்கிட்டு நீங்க என்ன வேணா புகார் தெரிவிக்கலாம். அப்படி தெரிவிக்கும் போது அது நிரூபிக்கப்பட்டால் உங்க குழந்தைய அடிக்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தைய அடித்ததுக்கான காயங்கள் இருக்கலாம், நீங்க புகார் தெரிவிச்சு, ஏன்னா இது ஆர்டிஐ மாணவர்களால இது பண்றாங்கிற மாதிரி நீங்க எடுத்து வச்சுக்கலாம். சோ இதன் மூலமாக நீங்க வந்துட்டு புகார் தெரிவிச்சா அந்த பள்ளி உரிமையை ரத்து செய்யக்கூட வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு விடயமா இது பார்க்கப்படுது. ரைட்டுங்களா? பணம் அப்படிங்கிறது வந்து குழந்தையின் அறிவை வந்து தீர்மானிக்க கூடாதுங்க. விழிப்புணர்வோட உள்ள பெற்றோராக நீங்க இருங்க. சோ இந்த வீடியோ வந்துட்டு நீங்க பகிருங்கள். இதன் மூலமா வந்துட்டு பல ஏழை குழந்தைகளுக்கு வந்துட்டு இது எதிர்காலத்து தரக்கூடிய ஒரு பிரகாசமா இருக்கக்கூடியதா இருக்கும். இதுல இன்னொரு விடயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இதுல எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது, அப்ப ஏழை குழந்தைகளுக்காக சொல்லிட்டாங்க. சோ அவர்களுக்காக வந்துட்டு இந்த ஆர்டிஐங்கிறது, அதே நேரத்துல இது யாருக்கு ஃபர்ஸ்ட் பீரியாரிட்டி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெற்றோர் இல்லாத குழந்தைகள், அவர்களுக்கு ஃபர்ஸ்ட் பீரியாரிட்டி கொடுக்கணும். HIV-யால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள், தூய்மை பணியாளர் குழந்தைகள் ஆர்டிஐல அவர்களும் விண்ணப்பிச்சிருந்தாங்கன்னா அவர்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுட்டு தான் மீதத்தை வந்துட்டு மற்றவர்கள் வந்துட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ரைட்டுங்களா? ஸோ இப்படியாக அதை வந்துட்டு முறைப்படுத்தணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேற எதுவும் உங்களுக்கு தகவல் வேணும்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, நான் வந்துட்டு உங்களுக்கு அதுக்கு விளக்கம் கொடுக்குறேன். அப்படியே இல்லைனாலும் அதை கோர்வையா கொடுத்து உங்களுக்கு ஒரு பதிவா கூட நான் கொடுக்க தயாரா இருக்கிறேன். உறவுகளே, மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.